பசிபிக் கடலில் அமெரிக்க ராணுவம் தாக்குதல் 3 பேர் உயிரிழப்பு. பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் சர்வதேச கடல் எல்லைக்குள் இருந்த ஒரு படகை தாக்கியதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதிகளுக்கு பொறுப்பான சவுத்காம் தெரிவித்த தகவலின்படி தாக்கப்பட்ட படகு மருந்து கடத்தல் வழித்தடத்தில் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை வீரியமான ராணுவ தாக்குதல் என விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் உயிரிழந்த மூவரும் உண்மையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்தனர் என்பதற்கான எந்த ஆதாரமும் வெளியிடப்படவில்லை. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாக காலத்தில் பசிபிக் மற்றும் கரிபியன் கடல் பகுதிகளில் மொத்தம் சுமார் 43 தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த தாக்குதல்களில் குறைந்தது 148 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைகளின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து லத்தீன் அமெரிக்க தலைவர்கள், சட்ட நிபுணர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையில் அமெரிக்காவுக்கு நேரடி அதிகாரம் இல்லாத நிலையில் இது சட்டவிரோதமான கொலைகளாக இருக்கலாம் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சிறப்பு அறிக்கையாளர் பென் சவுல் இந்த தாக்குதல்கள் கடலில் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டதற்கான ஒப்புதல் போல இருப்பதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் வெளியான குறும்பட காட்சியில் தாக்குதலுக்குள்ளான படகு தீப்பிடித்து எரிந்து கடலில் மிதந்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. அமெரிக்கா கடல்வழி போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என கூறினாலும் பலர் இதன் சட்டப்பூர்வ தன்மை மற்றும் மனித உரிமை அம்சங்கள் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.